நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் தான் முதல்லயே சொன்னனே, நடக்குது. இன்னும் என்ன நடக்குமோ தெரியல. இன்னும் எத்தனை விதமான ஆபத்துக்கள் வருமோ தெரியல. இந்த பாவத்தை பண்ணது என்னவோ பண்டித ராமகிருஷ்ணர், அனுபவிக்கிறது எல்லாரும். இவர் பண்ண அந்த ஒரு பாவத்தினால இன்னைக்கு இந்த நகரத்துல இருக்கிற எல்லாரும் விஜயநகரத்தை விட்டு வெளியே போக வேண்டியிருக்க. மகாராஜா குருவே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்போ என்ன சொல்றேன்? நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கொஞ்சம் நீங்க செஞ்சதை நினைச்சு பாருங்க ராமகிருஷ்ணரே. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க குருவே. இது நமக்குள்ளேயே பழி போட்டுக்கிறதுக்கான நேரம் இல்ல. இது தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம். காகங்களோட தாக்குதல்ல இருந்த எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கான நேரம். இந்த பிரச்சனையை நாம எப்படி சரி செய்ய போறோம்? மகாராஜா, முன்னோர்களின் சக்திங்கிறது ரொம்பவும் அபரிமிதமானது. அதை எதிர்க்கிற சக்தி மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு மகாராஜா. நகர சுத்திகரிப்பு யாகம். அந்த யாகத்தின் மூலமா தான் முன்னோர்களை சாந்திப்படுத்த முடியும். அதன் மூலமா தான் காகங்களும் அமைதி அடையும். அதுக்கப்புறம் தான் இந்த மொத்த விஜயநகரமும் காகங்களின் தாக்குதல்ல இருந்து விடுதலை பெறும். மகாராஜா, அப்படி யாகம்தான் இதுக்கான தீர்வுனா அத பண்ணிடலாமே. சரியா சொன்னீங்க. ஆமா மகாராஜா, யாகத்தை பண்ணிடலாம். யாகம் மணி, யாகம். புரிஞ்சுதா மணி? நம்மளுடைய இந்த திருட்டு கிழவன் இந்த சூழ்நிலையில கூட அவனுடைய லாபத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இததான் சொல்லுவாங்க, அடுத்தவங்க வீட்டு அடுப்புல நமக்கு சமைச்சுக்கிறதுன்னு. நம்ம கிழவனுக்கு இதுதான் கை வந்த கலையாச்சே தனி. உங்களை புகழ்ந்துகிட்டு இருந்தேன் குருஜி. ஆமா குருஜி. மகாராஜா, எனக்கு இன்னும் இந்த காகங்கள் இப்படி நடந்துக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது. நம்ம முதல்ல அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரணமே நீங்க பண்ண பாவம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன காரணத்தை தேடுறீங்க நீங்க? இதுக்கு மேல எதை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு நேரம் இருக்கு அவங்க கிட்ட. இப்போ மகாராஜா, அரண்மனைக்குள்ளேயே இப்ப காகங்கள் வந்து அதுங்களோட வேட்டையை தொடங்கிடுச்சுங்க. நமக்கெல்லாம் கட்டளையிடுற அளவுக்கு அதுங்க வந்துடுச்சுங்க. இப்ப நாம எல்லாரும் இன்னும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு யார பொறுப்பாக்குறதுன்னே தெரியல. நீங்க சொல்றது சரிதான் குருவே. உண்மைதான். அந்த காகங்களால நம்ம அரசவைக்குள்ளேயே வந்த நம்மள தாக்க முடியுதுன்னா அப்போ அது என்னோட ராஜ்யத்துல இருக்கிற என்னோட மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆமா மகாராஜா, இப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம சீக்கிரமாவே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மக்களுக்கு இடையில பதட்டம் தான் அதிகமாகும். யாகம் தான் இதுக்கான ஒரே தீர்வு மகாராஜா. அப்ப யாகத்தை பண்ணுங்க குருவே, உடனே பண்ணுங்க. நான் என் ராணிகளோட அந்த யாகத்துல வந்து கலந்துப்பேன். ரொம்ப நல்ல காரியம் மகாராஜா, ரொம்ப நல்ல காரியம். கிழவன் திட்டம் போட்டுட்டான். யாகம் இதுக்கான தீர்வு இல்ல. இவங்க யாகம் பண்ணட்டும், தீர்வை நான் தான் கண்டுபிடிக்கணும். அந்த காகங்கள் ஊரை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. கலசத்தை இந்தாங்க குருஜி. கொண்டு கொடு. வணக்கம் குருவே. வணக்கம். வணக்கம் குருவே. வணக்கம் மகாராணி. வணக்கம். வணக்கம் மகாராஜா. விஜயநகரம் பூரா வெறிச்சோடி போயிருக்கு. எல்லா பக்கமும் காகங்கள் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கு. எங்களையும் அதுங்க தாக்க முயற்சி பண்ணுச்சு.
ஆனா எங்க கூட இந்த கொடையும் வீரர்களும் இருந்தாங்க. அதனாலதான் நாங்க பாதுகாப்பா வந்தோம். ஆமா மகாராஜா, இன்னைக்கு இந்த கொடை ரொம்ப முக்கியமான வேலையை பண்ணிருக்கு. இல்லனா காகங்கள் கிட்ட 4-5 கொத்து வாங்கியிருப்போம். மகாராஜா, அந்த காகங்களை விரட்ட தானே யாகத்தை பண்றீங்க? ஆமா 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 மகாராணி, இந்த யாகத்தின் சக்தியை நீங்களே பார்க்க போறீங்க. இந்த யாகத்தை இனிமேதான் ஆரம்பிக்க போறோம். ஆனா இப்பவே காகங்கள் இல்ல பாத்தீங்களா? காகங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குங்க? நேத்து மாலை நேரத்துல காகங்கள் வடக்கு திசையை நோக்கி போகிறத நான் பார்த்தேன். அதனால நானும் வடக்கு திசையை நோக்கி போய் அங்க என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அங்க எனக்கு ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம். நான் உடனே போய் ஆகணும். அதை கொடுக்க முடியுமா? நான் வடக்கு திசையை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு அங்கதான் எனக்கு ஏதாவது தடயம் கிடைக்கலாம். அப்படியே செவர்களை ஒட்டி போயிடலாம். போங்க போங்க போ. ஏய் ஓ ஓடு ஓடு. இப்ப யாரோடைய வீட்டுக்குள்ளேயாவது போய் புகுந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு ஓடு. ஓடு. ஐயோ அம்மா, என் கண்ணை துடிக்கிறது நிக்கவே மாட்டேங்குது. தாயே, அவருக்கு துணையா இருங்க. ஓடு போ போ. என்ன விடுங்க. ஷோ போ. மகாராணி, நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. இதோ கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். சரி 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 குருவே. மகாராஜா, நீங்களும் உங்க இடத்துல அமரலாமே. சரி, யாகத்தை ஆரம்பிச்சிடலாம். உட்காருங்க. சரி. உட்காருங்க உட்காருங்க. ஓம் நம சிவாய, வாழ்க நாதந்தாள் வாழ்க. ஓம் ஓம். இது என்ன மந்திரம் குருவே? இந்த மந்திரம் இருக்கு, இது யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கானது. ஓ அப்படியா? ஓமகுண்டத்தை ஏத்துங்க ஐயா. என்ன பண்றது? காகங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? தேவி தாயே, அவருக்கு பாதுகாப்பா இருங்க. அவர் கூடவே இருங்க.
சம்பளம் வச்சு தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். அனைத்து சங்கடங்களும் நீங்க கடவ. ஓம். அனைத்து தடைகளும் நீங்க கடவ. ஓம். மகாராஜா, இப்போ நான் யாகத்தை ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்வாகா சொல்லும் போது நீங்க நெய்ய குண்டத்துல விட்டுக்கிட்டே இருங்க. சரி குருவே. மகாராணியார்களே, நீங்க ஹோம குண்டத்துல மற்ற பொருட்களையும் போடுங்க. இப்படி. ஓம். ஸ்வாஹா. மந்திரமா இது? என்ன இது? ஸ்வாஹா. ஓம். ஸ்வாஹா. பாத்தியாமணி, நம்மளோட குருஜிக்கு மந்திரம்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் மனசுக்குள்ள மந்திரத்தை படிச்சுட்டு ஸ்வாகான்னு சொல்றாரு. அப்புறமா கத்தி கத்தி ஓம் ஓம்னு சொல்லி சொல்லி தன்னை ஒரு ஞானி மாதிரி காட்டிக்கிறாரு. அதனால என்ன பிரயோஜனம் தனி? செல்வத்தை சம்பாதிக்கிற மந்திரம் தான் கிழவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். என்னோட ஆசைலாம் ஒண்ணுதான் தனி. அந்த காகங்கள்லாம் கொத்தி கொத்தியே மீதி கோலத்தை குருஜி தலையில வரைஞ்சிட்டு போயிடணும். ஸ்வாஹா. ஸ்வாஹா. அங்க பாரு தனி, நான் சொன்னது இன்னைக்கும் அதுங்க காதுல விழுந்துருச்சு போல. ஆமா, வந்துட்டு இருக்குங்க. இந்த காகங்க ஏன் தாக்காம இருக்குங்க? இந்த கம்பளத்தால தாக்காம இருக்குங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? கம்பளத்தை விலைக்குதான் பார்க்கணும். அமைதி ஏற்பட்டும். பாத்தியா பட்டு, அந்த காகங்கள் என்ன தாக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுங்க எல்லாம் என்ன தாக்கிக்கிட்டு இருந்ததுங்க. அப்படின்னா இதுங்களோட திட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு தெரியல பட்டு. ஆனா ஒண்ணு உறுதியானது, இந்த காகங்கள் எல்லாமே திட்டப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல்ல இதுங்க சின்ன கூட்டமா தாக்கிக்கிட்டு இருந்ததுங்க. இப்ப இதுங்க பெரிய கூட்டமா ஆயிடுச்சுங்க. கூடவே சபையில நீ பாக்கலையா? முதல்ல தாக்கிச்சிங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்து மிரட்டிட்டு அங்கிருந்து அமைதியா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வர வழியில தாக்கிக்கிட்டு இருந்ததுங்க. ஆனா அப்புறம் திடீர்னு தாக்குறத நிறுத்திடுச்சுங்க. கூடவே இந்த கம்பளத்தால தான் இதுங்க என்ன தாக்காம இருக்குதுன்னு நான் நினைச்சதும் தப்பு. உண்மையை சொல்லணும்னா இப்ப அதுங்களோட திட்டம் இப்ப மொத்தமா மாறிடுச்சு. அததான் புரிஞ்சிக்க முடியல பட்டு. இந்த எல்லா காகங்களும் யாகசாலையை நோக்கி போயிட்டு இருக்கு பட்டு. இதுங்களோட திட்டம் என்ன? கடவுளே, இதுங்க இந்த யாகசாலையில தாக்குதல் நடத்த போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடந்த பெரிய தப்பாயிடும். நான் மகாராஜாவை எச்சரிச்சு ஆகணும். ஆனா நான் மகாராஜாவை எப்படியாவது எச்சரிச்சே ஆகணும் பட்டு. இது மகாராஜாவுக்கான மிகப்பெரிய சங்கடம். வெளிய காகம் சத்தம் கேக்குறது நின்னுடுச்சு. இப்ப எல்லாமே திரும்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜன்னல் திறந்து பார்க்க. கொஞ்சமா தான் திறந்து பாப்பேன். சரி பாரு. அப்படியே அவரு வராரான்னு பாரு.
காகங்க போயிடுச்சு. நீ உண்மையாவ சொல்ற? நீ வேணா வந்து பாத்துக்கோ. எல்லாம் போயிடுச்சு, சங்கடம் போயிடுச்சு. தேவி நம்மள காப்பாத்திட்டாங்க. இந்த காகங்க ஒண்ணா எங்க போகுது? எங்க வேணா போதும், நமக்கு என்ன? இல்லாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். மகாராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல யாகம் முடிஞ்சிரும். அதோட காகங்களின் அக்கிரமமும் முடிவுக்கு வந்துரும். ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. கடவுள் கூட என் பக்கம்தான் இருக்காரு. எனக்கு யாகத்துக்கான மந்திரம் தெரியலனாலும் இங்க காகங்கள் மட்டும் வராம இருந்தா அது போதும். யாகம் முடிஞ்சதும் எனக்கு கிடைக்க வேண்டிய தட்சணை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் காகம் வரட்டும். அப்படி வந்தா அடுத்த யாகத்துக்கு ஏற்பாடு நடக்கும். ஒரே செல்வ கொழிப்பு தான். ஸ்வாஹா. ஒரு யாகத்துக்கு 10,000 பொண்ணுன்னா 2 யாகத்துக்கு 20,000, அப்புறம் 30. என்ன சொன்னீங்க குருவே? மகாராஜா, 30,000 மந்திரங்கள் முடிஞ்சது. இன்னும் 1000 மந்திரங்கள் இருக்கு. அவ்வளவுதான். சீக்கிரமே அதுவும் முடிஞ்சிரும். அப்புறம் காகங்களோட தாக்குதலும் ஸ்வாஹா. தப்பிச்சிட்டான். தாயே, இப்ப என்ன பண்றது? மகாராஜாவை எப்படி காப்பாத்துறது? காகங்களோட எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா இருக்கு. அதுங்க தாக்க தயாரா இருக்கு. இல்ல இல்ல இல்ல. ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. மகாராஜா, அங்க பாருங்க, அந்த காகங்கள்லாம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. எச்சரிக்கை! கவனமா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. மகாராணிகளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க, தயாரா இருங்க. கடவுளே, இது என்ன சோதனை? குருஜி குருஜி, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஞான திருஷ்டியை பயன்படுத்தி உங்க சக்தியை காட்டுங்க. உங்க சக்தியால அந்த காகங்களை பஸ்பமாக்கிடுங்க. சாயம் மூடுங்க கழுதைங்க, முட்டா பசங்க. முன்னோர்களை பஸ்பமாக்கணுமா? பண்டித ராமகிருஷ்ணன் ஒரு காகத்தை கொன்னதுனாலதான் இவ்வளவு நடக்குது. நான் மட்டும் அத்தனை காகங்களையும் கொன்னுட்டேன்னா அப்புறம் பிரளயமே வரும். கொஞ்சம் தாமதமா வந்திருக்க கூடாதா? தட்சணை போச்சு. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. இது பார்க்க பெரிய தாக்குதல் மாதிரி தெரியுது. ராமா, பண்டித ராமகிருஷ்ணா. பண்டித ராமகிருஷ்ணர் எங்க போனாரு? மன்னிச்சிடுங்க மகாராஜா, இந்த ஆபத்தான சூழ்நிலையில நான் உங்க பக்கத்துல இல்ல. என்ன நடக்க போதோ தெரியல. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. இந்த ராமா ஏன் இன்னும் வரல? ஆமாமா, இவர் ஏன் இன்னும் வரல? இங்க என்ன நடக்குது? அட கடவுளே, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியலையே.
காகங்கள் என்ன பண்ணுதுங்க? அம்மா, அங்க ஏதோ எழுத்து தெரியுதுல? விஜயநகரத்தை காலி பண்ணணுமா? மகாராஜா நகரத்தையே காலி பண்ண சொல்றாங்க. என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதெல்லாம் என்ன? சாத்தியமே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? காகங்களுக்கு இவ்வளவு புத்தி எங்க இருந்து வந்தது? அப்புறம் எழுத்து ஞானம் இதுங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது சாத்தியமே இல்லை. இது தனித்துவமான தாக்குதல், காகங்களின் தாக்குதல். விஜயநகர மக்கள் ஊரை காலி பண்ணிடுவாங்க. இது அந்த கிருஷ்ணதேவராயனாலையும் தடுக்க முடியாது, பண்டிதர் ராமகிருஷ்ணனாலையும் முடியாது. இல்ல, நான் விஜயநகரத்துக்கு இப்படி நடக்க விட மாட்டேன். இது எதையும் நான் நடக்க விட மாட்டேன். இந்த காகங்களுக்கு இவ்வளவு அறிவில்லை. வேற யாரோ தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காகங்களை ஏவி விட்டவன் தான் இதை விட ரொம்ப ஆபத்தானவன். மகாராஜா, இப்படி ஒரு சாகசத்தை செய்யக்கூடியவன் யாரு? இது சாகசம் இல்ல குருவே, பெரிய குற்றம். யார் இந்த குற்றத்தை பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. மந்திரியாரே, மகாராஜா, நீங்க இப்ப உடனே சிறப்பு நிபுணர்களோட கூட்டத்தை கூட்டுங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, ஒரு கோரிக்கை. சொல்லுங்க. மகாராஜா, ராஜ தர்மம் இந்த வாயில்லா ஜீவன்களை கொல்றதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த காகங்கள்லாம் அதுங்களோட வரைமுறைகளை மீறிட்டு இருக்குதுங்க. நாம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லன்னா நம்மளோட மக்களுக்கு தவறான செய்தி போய் சேர்ந்துரும் மகாராஜா. ஆமா மகாராஜா. மந்திரியாரே, விருப்பம் இல்லைனாலும் நான் இந்த கட்டளையை இட்டுதான் ஆகணும். இந்த காகங்களை தாக்க ஆரம்பிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. சீக்கிரமா தாக்குங்க. தாக்குங்க, தாக்குங்க. வீரர்களே, முன்னேறி தாக்குங்க. தாக்குங்க, தாக்குங்க. காகங்கள் எல்லாம் இறந்து விழுந்துகிட்டு இருக்கு. கடவுளே, கடவுளே. அட, இதுக்கு என்ன தாக்க? கோத்வால், எச்சரிக்கையா இருங்க. போ போ போ. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஈஸ்வரா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது நான் உங்களை விட்டு விலகி வந்துட்டேன். நான் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். நான் உங்க பக்கத்துல இருக்கணும். மந்திரியாரே, இதுங்க இதே மாதிரி தாக்கிட்டே இருந்துச்சுங்கன்னா இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கடினமாயிடும். மகாராஜா,
தான் நிறைய கொத்திட்டீங்களே, போதும், போயிரு. வேணா கொத்தாது. கொத்திருச்சு. மந்திரியாரே, எல்லாம் போயிடுச்சுங்க. கொத்திடுச்சு. உங்க கையிலயும் கொத்திடுச்சா மகாராஜா? என்ன உடம்பெல்லாம் கொத்தி வச்சிருக்கு. வாங்க மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இந்த காகங்கள் எப்படி திடீர்னு போச்சுங்க? யாரோ இதுங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இது என்ன? இந்த காகங்க திரும்ப அதுங்களோட திட்டத்தை மாத்திடுச்சு. ஆனா இப்ப இதுங்களோட திட்டம் என்ன? நான் பிறந்த மண்ணான இந்த விஜயநகரத்தை விட்டு நானும் எங்கேயும் போக போறதில்லை. இந்த நகர மக்களும் எங்கேயும் போக மாட்டாங்க. நான் போக போறேன், கண்டிப்பா போக போறேன். வாங்க வாங்க போலாம். இந்த காகங்கள் யமனோட ரூபத்துல வந்திருக்குங்க. வாங்க போயிடலாம். வாங்க. இப்ப இதுங்க எல்லாமே ஒரே திசையை நோக்கி போகல. அப்படின்னா இதுங்க எங்க இருந்து வருதோ அந்த இடத்தை இப்ப கண்டுபிடிக்க முடியாது. இந்த நகரத்தை காப்பாத்துங்கம்மா. இந்த காகங்கள் ஏன் இப்படி பண்ணுதுங்க? காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்க. இந்த விஜயநகரம் எப்படி காலியாகாம இருக்குன்னு நானும் பார்க்கறேன். இந்த நகரத்தை அவங்க காலி பண்ணி தான் ஆகணும். அந்த கிருஷ்ண தேவராயனோட மொத்த சாம்ராஜ்யமும் அழியணும். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்பவும் விஜயநகரத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவான். ஆனா இந்த முறை அது நடக்காது. ஏன்னா முதல்ல சாக போறதே அவன்தான். அவனே இங்க வருவான், என்கிட்ட வருவான். அவன் என் கையால சாவான். நான் விரிச்ச வலையில அவனாவே தானா வந்து சிக்கிக்குவான். இது என்ன? இதுங்க திரும்ப கூட்டமா வடக்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா அதுங்க இடத்துக்கு போகுதா? இப்ப நான் இதுங்களை பின்தொடர்ந்து ஆகணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். மகாராஜா, மகாராஜா, இப்போதைக்கு நாம ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. மகாராஜா, மந்திரியார் சொல்றது ரொம்ப சரி. நாம உடனே எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். காகங்களுக்கு பயந்து நான் எங்கேயும் போக போறதில்ல. உண்மையை சொல்ல போனா நான் எப்பவும் இந்த மாதிரி வழி தெரியாம பலவீனமா உணர்ந்ததே இல்ல. ஏன் முன்னாடியே என் மக்களை இதுங்க மிரட்டிட்டு இருக்குங்க. சில காகங்கள் எனக்கு சவால் விடுதுங்க. மனிதர்களோட என்னால யுத்தம் செய்ய முடியும். ஆனா இந்த காகங்களோட எப்படி யுத்தம் செய்யறது? இப்போ இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க போனார்னே தெரியலையே. இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் காணாம போயிடுறாரு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துருப்பாரு. இல்ல குருவே, மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த காகங்களோட எச்சரிக்கையை கண்டிப்பா பார்த்திருப்பாரு. கூடவே நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. எங்கேயாவது பாதுகாப்பான இடமா பார்த்து ஒளிஞ்சிருப்பாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன். அநேகமா அவரு இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க போயிருப்பாரு.
போறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, காகங்களோட எச்சரிக்கை நீங்க பார்க்கலையா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா காகங்களை பார்த்துட்டு தாயை விட்டுட்டு போறீங்களா? இல்லையே, அம்மாவை கூட தான் கூட்டிட்டு போறேன். தாய்நாடு தான் எல்லாரை விட சிறந்த தாய். உயிரோட இருந்தா தானே தாய்நாடுன்னு ஒண்ணு இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்களே கொஞ்சம் நல்லா பாருங்க, காகங்கள் இன்னும் மேலதான் இருக்கு. அதுங்க எப்ப தாக்கும்னு யாருக்கும் தெரியாது. நீங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்களும் குடும்பத்தோட இந்த விஜயநகரத்தை விட்டு போயிடுங்க. நீங்க பேசுறதை கேட்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, நீங்க போங்க. நீங்க எல்லாரும் போங்க. ஏன்னா உங்கள யாருக்கும் விஜயநகரத்துல இருக்கிற தகுதி இல்ல. ஆனா எங்க போவீங்க? இப்ப இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து உங்களை யாராவது விரட்டி விட்டாங்கன்னா, இன்னைக்கு இங்க இருந்து ஓடுறீங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல விரட்டி விடுவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து. ஞாபகம் இருக்கட்டும், கோழைங்களுக்கு எந்த இடமும் நிரந்தரம் கிடையாது. இங்க இருந்து எது வரைக்கும் ஓடுவன் நண்பா? தன்னுடைய தாயை விட்டுட்டு போறவனுக்கு எந்த இடமும் கிடைக்காது. என்ன இருந்தாலும் இறுதி முடிவு உங்களோடதுதான். நீங்க இங்க இருந்து போக உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்னது சரிதான். இனி நாங்க எங்கேயும் போக மாட்டோம். வாழ்வோ சாவோ அது இங்கதான். இந்த விஜயநகரத்தை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். பண்டிதர் ராமகிருஷ்ணனை என்னோட காகங்கள் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்குங்க. மீன் தானாவே வலையில மாட்ட வந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணதேவராயா, இப்போ உன்னோட விஜயநகரத்தால தப்பிக்க முடியாது. எல்லாமே முடிய போகுது. சோம்பேறியே, நீ என்னோட கழுதை இல்ல. நீ என்னோட கழுதையா இருந்திருந்தா இந்த புல்ல நான் உனக்கு விஜயநகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தருவேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்பவே கொடுத்தேன்னா நீ தூங்கிடுவ, உன்னோட வேகமும் குறைஞ்சிடும். அதனால நான் உனக்கு இந்த புல்ல தர மாட்டேன். என்கிட்ட சும்மா விளையாடாத, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். விஜயநகரத்துக்கு போ போ. அட என்ன இது, இவ்வளவு காகங்கள் மொத்தமா போகுதுங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்கம்மா. விஜயநகரத்து மேல கருணையை காட்டுமா. என் கணவருக்கு பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா இருங்க. மகாராஜா, இங்க இருக்க மக்கள் எல்லாம் வெளியேறிடுவாங்களா? நம்ம எல்லாரும் விஜயநகரத்தை விட்டு போக வேண்டியதா இருக்குமா? வாய்ப்பே இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராணி சின்னாதேவி. காகங்களை பார்த்து எப்பவும் யாரும் பயந்து ஓட மாட்டாங்க. நானாகட்டும், நீங்களாகட்டும், இல்ல விஜயநகரத்து மக்களாகட்டும். ஆனா மகாராஜா, இந்த காகங்களோட அடுத்த தாக்குதலை நம்மளால எப்படி தடுக்க முடியும்? அந்த காகங்கள் கொடுத்த எச்சரிக்கைப்படி நாம நகரத்தை காலி பண்ணலன்னா அதுங்க திரும்பவும் தாக்க ஆரம்பிச்சிடுங்க. மந்திரியாரே, ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. யாரோ ஒருத்தர் தான் இந்த காகங்களை ஏவி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மந்திரியாரே, இது இங்க மாளிகைக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற விஷயமே இல்ல. நாம செயல்பட வேண்டிய நேரம். நம்ம கடமையை நாம நிறைவேற்றியே ஆகணும். விஜயநகர ராஜ்யத்துக்கு இந்த சவால் வந்திருக்குன்னா அப்ப இந்த சவாலை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். என்னோட மக்களை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். நானே எங்க போறேன்.
படையை சீக்கிரம் தயார் பண்ணுங்க. இந்த ராஜ்யம் முழுக்க வீரர்கள் அனுப்புங்க. மக்கள் எல்லாரையும் நானே பாத்துக்கிறேன். இந்த காகங்கள்லாம் அந்த மலையில இருக்க குகையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. நான் அங்க போய் பார்க்கணும். ராமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காகங்களோட குகைக்குள்ள போக போறியா? சிங்கத்தோட குகைக்குள்ள நுழையறதோட விளைவு என்னவா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல? இந்த காகங்கள் உன்னை விடாது. உனக்கு முன்னாடியே அதுங்க என்னதான் ஒரு வழி பண்ணிடுங்க. பட்டு அந்த காகங்களை பத்தின ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த குகைக்குள்ள போய் தான் ஆகணும். அப்பதான் இதுங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். கூடவே சங்கடங்கிறது விஜயநகரம் பூரா பரவி இருக்கு. இதுக்கு மேல அதை பார்த்து பயப்பட என்ன இருக்கு? நேரமே இல்ல பட்டு, உள்ள போய் தான் ஆகணும். இதுங்க எல்லாம் இங்கேயே கூடி இருக்குங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? இதுங்களோட தலைவர் யாரு? யாருடைய கட்டளை கேட்டு இதுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க? திடீர்னு எப்படி இதுங்க எல்லாம் அமைதியா இருக்குங்க? ஒருவேளை இது கூட இதுங்களோட திட்டத்தின் அங்கம் தானா? உங்களை வரவேற்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீ யாரு? உனக்கு என்னோட பேரு எப்படி தெரியும்? நான் யாருன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களே இங்க தானா வந்ததா நினைச்சுக்காதீங்க. உங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் விரிச்ச வலையில சிக்கி நீங்க வந்திருக்க. அப்படின்னா உன் காகங்க என்ன உன் திட்டப்படிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுங்களா? நீ புத்திசாலிதான். அப்படின்னா உனக்கு இதுவும் புரிஞ்சிருக்குமே. நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னால திரும்பி போக முடியாதுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? காகங்கள் கொடுத்த நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு ராமகிருஷ்ணா. இப்ப இந்த மொத்த நகரத்தையும் காகங்கள் தாக்க போகுதுங்க. நான் தான் சொன்னல, நீ இங்க வந்துட்ட. ஆனா உன்னால இங்க இருந்து திரும்பி போக முடியாது. நீ
இங்க சாக போற, அங்க என்னோட காகங்கள் உன் நகர மக்களை வேட்டையாட போகுதுங்க. விஜயநகர சாம்ராஜ்யம் ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, காகங்கள் நமக்கு கொடுத்த அவகாசம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு மகாராஜா. அந்த காகங்களோட மிரட்டல் பொய்யானது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க பாருங்க மகாராஜா, அங்க பாருங்க. திரும்ப அந்த எல்லா காகங்களும் கூட்டம் கூட்டமா நம்மளை தாக்க வந்துகிட்டு இருக்குங்க. எச்சரிக்கை வீரர்களே, எல்லாரும் தயாரா இருங்க. தாக்குங்க. ஏய், காகங்களே, போங்க, போங்க, போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.